ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி drawstring எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். drawstringல லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நம்ம நிறையா விதமாக பண்ணலாம். பட் நம்ம குயிக்காக சிம்பிளாக லீனாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போடுவோம். ஆஸ் யூஷுவல் ஸ்லிப் நாட்டும் செயின்ஸும் வந்து நம்ம போடுறோம். ஓகே, ஸ்லிப் நாட் இஸ் ரெடி. ஸோ நமக்கு எவ்வளோ லென்த்தாக வந்து drawstring வேணுமோ ஸோ அந்த லென்த்துக்கு நம்ம அவ்வளோ செயின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது ஷார்ட்டாக இருக்குது. சரி, நம்ம 20 போடலாம். 16 17 18 19 20. ஓகே, நம்ம இப்போது வந்து இதில் 20 செயின்ஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம வந்து இப்போ இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு போட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு நம்ம வர போகிறோம். அதனால் நம்ம லென்த்து வந்து எந்த விதத்துலையும் ரெடியூஸ் ஆகாது. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது என்ன மெத்தட்னா, ஸோ இந்த லூப்பை வந்து நாம் வந்து இக்னோர் பண்ணிடலாம். இந்த ஹூக் இருக்கிற லூப் வந்து டோன்ட் கவுண்ட் இட். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லூப்பில் வந்து இதை இன்சர்ட் பண்ணுங்கள். லைக் இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் தான் ஸ்டார்டிங்கில். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க வெளியே. ஸோ அதை வந்து மறுபடியும் வந்து இப்படி சிங்கிள் க்ரோஷே மாதிரி இதை எடுக்காமல் ஜஸ்ட் நம்ம சர்க்கிள் கனெக்டிங்க்கெல்லாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. எங்கேயுமே நாம் இந்த லூப்பை வந்து இந்த yarn over பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் நாம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் லூப்பில் விடுறோம். இதை வெளியே எடுத்துகிட்டு அதை அப்படியே இது கூட கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் லூப் yarn over, take it out. அதை இந்த லூப்லேயே எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் லூப் yarn over, take it out. இதிலேருந்து எடுக்க போகிறோம். இதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அட் தி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது வந்து பெருசாக தெரியாது, ரொம்ப என்னடா இப்படி இருக்குன்னு தோணும். பட் நீங்கள் வந்து ஒரு 10 செயினுக்கு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ யூ வில் கெட் அ டெக்ஸ்சர். ஓகே, இதை வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து வராது. ஸோ யூ வில் ஃபீல் லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அது நீங்கள் வந்து போடும் போட உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்து வந்துடும். ஸோ இதே தான் வந்து நீங்கள் எல்லா செயினுக்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. நான் ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கீனாக வாஷ் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த லூப் வழியாக அதன் லூப்பை எடுக்கிறோம். மறுபடியும்
yarn over, take it out. இந்த லூப் வழியாக அதை எடுக்கிறோம். இதுக்கு வந்து இன்னொன்று வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம ஃபர்ஸ்ட் போடுற செயினே வந்து எல்லாமே வந்து ஒரே சேம் இதில் இருக்கணும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே செயின்ஸ் வந்து நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது, இல்லை ஒரு செயின் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த மாதிரினா, ஸோ அது கூட வந்து இந்த டிசைனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஒரு பக்கம் கேப்பாக தெரியும், ஒரு பக்கம் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணுறத விட கொஞ்சம் வந்து த்ரெட் வந்து நீங்கள் ஹை வித்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய அதாவது ஓரளவுக்கு பிரெத் வர மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் வில் பி ஃபைன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, and this is the last chain. ஓகே, இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ராஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிக்கிறேன். ஓகே, நான் இந்த பவுச்சில் கூட நான் வந்து இந்த ட்ராஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மெத்தடில் போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி திக்னஸில் எடுத்துருக்கிறதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதுவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்திருந்தேன்னா ஸோ இட் வில் பி வெரி லீன். ஸோ இந்த பவுச்சுக்கு வந்து அது மேட்ச் ஆகிருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு this is fine for this pouch. ஸோ அந்த பிரெத்தும் சரி லென்த்தும் சரி. Okay, this is one of the easiest types of drawstring. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் அது வரல அப்படின்னா ப்ளீஸ் என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வில் டீச் யூ அண்ட் another method. ஓகே, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு அப்டேட்டோடு சந்திப்போம். பாய்.